வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக சென்னை மெரினா கடற்கரை, பட்டினப்பாக்கம் கடற்கரை உள்ளிட்ட கடற்கரைகளில் சுமார் 5 அடி அளவிற்கு கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லக்ஷ்மணன் வழங்க கேட்கலாம். லக்ஷ்மணன், விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக சென்னை மெரினா கடற்கரை மற்றும் பட்டினப்பாக்கம் கடற்கரை, மேலும் பெசன்ட் நகர் கடற்கரை என சென்னை புறநகரில் இருக்கக்கூடிய பல்வேறு கடற்கரை முழுவதுமே கடல் சீற்றம், குறிப்பாக 5 அடி வரை கடல் சீற்றமானது தற்போது காணப்பட்டு வருகிறது. அதன்படி தற்போது பார்த்தோம் என்றால் சென்னை மெரினா கடற்கரையில் விவேகானந்தர் இல்லம் முன்பு செல்லக்கூடிய கரை பகுதி கடலின் ஆபத்தை குறிக்கும் வகையில் பயன்படுத்தக்கூடிய மிதவை ஒன்று தற்போது கரை ஒதுங்கி உள்ளது. குறிப்பாக அந்த புயல் உருவாகும் என்ற காரணத்தினால் காற்று மற்றும் கடல் அலைகளின் வேகம் அதிகரிக்கும் காரணத்தினாலும் சென்னை மெரினா கடற்கரையில் தற்போது இந்த துறைமுக அதிகாரிகளுக்கு சொந்தமான மிதவை ஒன்று தொடர்ந்து இப்போ கரை ஒதுங்கி இருக்கக்கூடிய நிலையில் தற்போது அவரை பார்த்து பொதுமக்கள் தொடர்ந்து அதனுடன் செல்ஃபி எடுத்து வருகின்றனர். குறிப்பாக தமிழகத்தில் கடந்த ஒரு 2 நாட்களாகவே பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து இந்த புயல் எதிரொலியாக மழையானது பெய்து வரக்கூடிய நிலையில் தற்போது சென்னை பட்டினப்பாக்கம், மெரினா போன்ற பல்வேறு பகுதிகளில் இந்த கடலின் அலையானது சற்று அதிகரித்துள்ளதாகவும், மேலும் அலையின் அடியானது 4 முதல் 5 அடி வரை தற்போது எழும்பி வருவதாகவும், மேலும் இந்த கடலோர பகுதியில் முழுவதுமே காற்றின் வேகமானது தற்பொழுது 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் தற்போது வீசிக்கொண்டு வருவதாகவும், இந்த மிதவையானது தற்போது கரை ஒதுங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த கடல் அலை, அதாவது இங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு நடுக்கடலில் இருக்கும் இந்த மிதவையானது காற்றின் வேகம் மற்றும் கடல் அலையின் அலைகள் குறித்தும் இந்த அறிவிப்பை அறிவிப்பதற்காக இந்த இயந்திரமானது பயன்படுத்தும் இயந்திரம் என்பதும் கடலோர காவல்துறை சார்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இயந்திரம் தான் தற்போது இந்த காற்றின் வேகத்தின் அதிகரிப்பு காரணமாக தற்போது இது கரை ஒதுங்கியுள்ளதாகவும் தற்போது ஒரு தகவலானது வெளிவந்திருக்கிறது. குறிப்பாக இந்த அறிவிப்பு குறித்து தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு மேலும் இந்த பாதுகாப்பு படையினருக்கும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் இதனை சரி செய்யும் பணியில் தொடர்ந்து போலீசாரும் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அந்த பகுதியில் மட்டுமே 20க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தற்போது பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது தன்னார்வலர் என்ற பெயரில் அவர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பாதுகாப்பு பணியில் மட்டுமல்லாமல் தொடர்ந்து காவல்துறையினரும் இருந்து வரும் வகையில் பொதுமக்கள் இது புதிதாக இருக்கக்கூடும் என்றும், அதனால் இந்த இயந்திரங்கள் மூலம் தொடர்ந்து ஒரு செல்ஃபி என்று எடுத்துக்கொண்டு அதன் மூலம் ஆபத்தை உணராமல் அதனுடன் இருந்து குளித்துக் கொண்டு தற்போது அந்த இயந்திரத்தை பார்க்கும் வகையில் தற்போது காணப்பட்டு வருவதாலும் அந்த மெரினா கடற்கரை முழுவதும் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி என்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி.